ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா ஐப்பசி 29 நவம்பர் 15 பௌர்ணமி திதி பரணி நட்சத்திரத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நல்ல பலன்களாக கெட்ட பலன்களாக பொதுவாக 7 சனி ஜென்ம சனி அது பெரிய லெவலில் பூஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது. இருந்தாலும் நிறைய நன்மைகள் இருக்குது. எக்கனாமிக்கல் ரீதியாக உங்களுக்கு நல்ல உயர்வு தான், நல்ல வளர்ச்சி தான். பட் ஆனால் என்னென்னா ஒரு சில விஷயங்களில் பொறுமையாக கையாளணும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சனியுடைய பார்வை உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு பார்க்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம், அதாவது உங்களுடைய வளர்ச்சி தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. களத்திர ஸ்தானம், திருமணம், பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானங்களை பார்க்குது. அப்போது உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறத மனசில் நீங்கள் ஃபஸ்ட்டு நிலைநிறுத்திக்கணும். நமக்கு 7.5 சனி, அதனால் எந்த நன்மையுமே நமக்கு நடக்காது அப்படின்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதீங்க. சனி தான் உங்களுடைய ராசி அதிபதி. ஸோ சனிச்சந்திரன்கும் போது சோம்பேறித்தனத்தை அதிகமாக உண்டு பண்ணுவார். உங்களுடைய மூளை ஃபாஸ்ட்டாக செயல்படும், ஆனால் உடல் சோர்வடைய வைக்கும். இதுதான் இதோடைய ஸ்பெஷல். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பிரேக் பண்ணிடுங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும். உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம், தொழில் நல்லா போயிட்டுருக்கும்போது உங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ அலட்சியத்தினாலேயோ தொழிலை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தில் கடும் முயற்சி போடணும். மற்ற காலகட்டத்தில் நீங்கள் ஒரு டைம் போடக்கூடிய முயற்சி இந்த காலகட்டத்தில் 10 டைம் போடணும். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. தொழிலுக்காக சிறு தூர பிரயாணம், வெளியில் அலைச்சல் நிறைய இருக்கும். ஆனால் அத்தனை அலைச்சலுமே உங்களுக்கு ஆதாயத்தை தான் உண்டு பண்ணி கொடுக்கும். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன், அதாவது உங்களுடைய கஸ்டமர் கிட்ட ரெகுலர் பெருசாக ஆர்டர் கொடுக்குறவங்க கிட்டலாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். உங்களுடைய அலட்சிய பேச்சினால் உங்களுக்கு வரக்கூடிய இன்கமோ உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளரோ நின்று போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். பொதுவாக 7.5 சனியில் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், அதே நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணும். இத்தனை விஷயங்களையும் ஒருத்தர் கடைப்பிடிச்சிட்டாருன்னா அவங்களுக்கு 7.5 சனியே வேலையே செய்யாது. சனியோடைய பிரதான அமைப்பே என்னென்னா அவருக்கு உழைப்பு 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 உழைப்புலாம் அதிகமாக யார் போடுறாங்களோ அவங்களுக்கு சனியோடைய பிளஸ்ஸிங் தான் மாறுமே தவிர கெடுபலன்கள் அதிகமாக இருக்கவே இருக்காது. உங்களுக்கு சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை அப்படிங்கிறது தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரமோஷன், அதாவது பதவி உயர்வு ப்ளஸ் இடமாற்றம் ரெண்டுமே சேர்ந்து வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு விரும்பாத இடத்துல இடமாற்றம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க, பிள்ளையார் பெட்டி கோவிலுக்கு போய் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு விரும்பாத இடத்துல கிடைக்காது. நீங்கள் எந்த இடத்த கோட் பண்ணியிருக்கீங்களோ அதே இடத்துக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கு திருமண பிராப்தம், திடீர்னு திருமண பிராப்தம் இருக்குது. இவ்வளோ நாளாக திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் திருமண பிராப்தம், ஏன்னா களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ திருமண பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 7.5 சனியில் திருமணம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தில் குருவோடைய அனுகிரகம் இருக்கா, உங்களுடைய அதாவது லக்ன ரீதியாக என்ன தசாபுத்தி போகுது ப்ளஸ் குருவோடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா பரிபூரணமாக பண்ணலாம். 7.5 சனி அப்படிங்கிறது திருமணத்துக்கு எந்தவித பாதிப்பும் உண்டு பண்ணாத, அதனால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். சிறு தூர பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு உண்டு. அலைச்சல்களை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க. அலைச்சலுக்காக இவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா அப்படின்னு கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் தானாக தேடி வராது, ரொம்ப கஷ்டம். அதனால் நிறைய முயற்சி பண்ணுங்கள். போட்டித் தேர்வுகளை எழுதுங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வரும். பட் ஆனால் நம்ம படித்தா மட்டும்தான் நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டெல்லாம் அடையணும்னா இந்த படிப்பை படித்தா மட்டும்தான் முடியும்னு நினைங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கண்டிப்பாக தேடி வரும். நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால். கும்பராசிக்காரங்க ஒரு சில விஷயங்களை ஈஸியாக, அதாவது ஒரு தடவை
பார்த்தாலே உங்களுடைய ஓனாக எழுதி நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுவீங்க. கும்பராசிக்காரங்க அது இல்லாமல் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை ஈஸியாக எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற டெக்னிக் உங்களுக்கு தெரியும். மற்ற ராசி காட்டிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்குது. அதனால் நிறைய நன்மைகள் தான் நடக்கும். இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அடிக்கடி இதை ஞாபகப்படுத்தணும். உங்களுடைய சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் விட்டுட்டிங்கன்னா மட்டும் நீங்கள் உங்களால் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தை யாருனாலையுமே ஜெயிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர் தான். அதே மாதிரி காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி, போட்டித் தேர்வு அதாவது ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, யூபிஎஸ்சி சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பதவி அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் எழுதுங்க, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு தானாக தேடி வரும். அதே மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிகமாக இன்வால்வ் ஆகாதீங்க. உங்களுக்கு அதனால் மன உளைச்சல் வரும். இந்த 7 சனியோடைய பாதிப்பு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விடுறது தான். திருமணம் ஆனவங்களும் சரி, அதாவது உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, டக்குன்னு என்ன செய்யுங்க, மூவ் ஆன் பண்ணி போயிடணும். அதாவது சாரின்னு கேட்டுட்டு அந்த இடத்துல இருக்காமல் வெளில போயிடுங்க. உங்கள் மேலே தப்பு இருக்காது, ஆனால் பிரச்சனைகள் தானாக தேடி வரும். மெயினாக முக்கியமாக இந்த 7 சனியில் பயங்கரமான மன உளைச்சல் வருங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி தொழிலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி ஏற்கனவே கொஞ்சம் இடையூறுகள் அல்லது தாமதம் தடைகள்லாம் சந்திச்சிட்ருப்பீங்க. அது போக உங்களோட குடும்பத்திலையும் உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்காமல் ஏதாவது வார்த்தைகளை விடுறனால உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் வரும். வெளியில் காமிக்க முடியாத எடுத்து வீட்டில் காமிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் தானாக தேடி வரும். அதை எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நிரந்தரமான பிரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டு போயிடும். சனி ஒரு விஷயத்தை கொடுக்குறதுனா அது லைஃப் லாங்காக இருக்கும். அது பிரிவாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். லைஃப் பார்ட்னர் லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர் தூக்கி எறிஞ்சிடலாம், லைஃப் பார்ட்னர் அப்படி தூக்கி எறிய முடியாது. கவனம் கவனம் கவனம். கவனமாக இல்லை அப்படின்னா அது கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, சண்டை பெரிய லெவலில் போய் முடியும். அது மனக்கசப்பு, மன சங்கடங்களுக்கு ஆளாகும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த காலகட்டம் 7 சனி காலகட்டத்தில் நிறைய பாடங்கள் லெசனை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதை நீங்கள் பத்திரமா பிடிச்சி உங்களோட லைஃபுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி எந்த விஷயத்தை யார் மூலிமா ஹேண்டில் பண்ணணும், எந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறலாம் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் பண்ணுங்கள். மனசை கஷ்டப்படுத்துகிறவங்க கிட்ட இருந்து தூர விலகி வந்துருங்க. அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களால உங்களுக்கு எவ்வளோ விஷயம் கிடைச்சாலும் ஆதாயம் கிடைச்சாலும் மனசை கஷ்டப்படுத்துகிறவங்க வேண்டாம், தள்ளி இருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனிதமான கோவிலுக்கு போகக்கூடியது, பெரியவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸு, சொசைட்டியில் பெரிய ஆட்களுடைய தொடர்பு, இது எல்லாமே உங்களுக்கு வரும். அது மூலிமா உங்களுக்கு நல்ல ஆதாயமும் உண்டு. ஒரு சிலருக்குலாம் பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு இதெல்லாம் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல வருமானங்கள் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு இது நல்ல காலகட்டம். ஆனால் வீட்டில் இருக்கவங்களுடைய ஆதரவோடு எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை பாதியிலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களையோ அல்லது ஒரு சமூகத்தையோ சார்ந்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் இழக்கப்படும். இல்லைன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடச்சிரும். இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நிறுத்தி நிதானமாக செஞ்சிட்டாலே உங்களுக்கு மக்களுடைய பேர் ஆதரவு சப்போர்ட்டு கிடைக்கும். பேரும் புகழும் உறுதியாக உண்டு. அது மூலிமா நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி, மீடியாவுக்கு போய் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும், பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் பார்த்து செய்யுங்க. இல்லை அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும். ஆனால் 7 சனி காலகட்டத்தில் மக்களுடைய ஆதரவு இருக்குது. பெரும்பான்மையான ஆதரவு உங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். திடீர்னு ஒரு பதவி கிடைக்கும். அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மிக மிக கவனம். லஞ்ச லாவணியங்கள் இந்த டைம் வேண்டாம். அது நீங்கள் மற்றவங்களுக்காக உயர் அதிகாரிகளுக்காக ஒரு விஷயத்தை செய்ய போய் அதனால உங்களுக்கு நீங்கள் மாட்டப்படுவீங்க. உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. தப்பு தான் அப்படிங்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகுவீங்க. சனி பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டு, நீதி தவறும் போது சனியுடைய பனிஷ்மெண்ட்டு யாருனாலையும் தடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் கிடையாது. அதுக்கெல்லாம் யாரை வணங்கினாலும் அவருடைய பனிஷ்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. அதனால் நீங்கள் நீதி, நேர்மை, நியாயம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான அங்கீகாரம் உறுதியாக உண்டு. 7 சனி முடியும் போது பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போவார். இந்த காலகட்டங்களில் நிறுத்தி நிதானமாக இருக்கிறதா நல்லது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிறுத்தி நிதானமாக இருக்கணும். உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாயாருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.